இந்தியாவில் ரகசிய சேஃப் ஹவுஸ் ஒன்றில் தான் இப்போ தற்காலிகமாக வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தங்க வைக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. ஷேக் ஹசீனாவை இந்தியா நீண்ட காலம் தங்க வைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால இப்போதைக்கு அடைக்கலம் கொடுத்தாலும் அதற்கு பிறகு சவுதி அரேபியாவிற்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நாட்டிற்கோ அவங்க கிளம்பி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. இப்போ அவங்களுடைய வீடு இருக்கிறதா கருதப்படுற பகுதிக்கு அடிக்கடி ஒரு கருப்பு நிற கார் உள்ளே போயிட்டு இருக்கிறதால அவங்க இடமாற்றம் செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற கேள்விகளுமே இப்போ எழுந்திருக்கு. ஷேக் ஹசீனாவுக்கு இங்கிலாந்துலேயும் அமெரிக்காவிலையும் விசா கிடைக்கல அப்படிங்கிறது அவங்க இங்கேயே காத்திருக்க வேண்டியதுக்கான சூழலை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ரகசிய சேஃப் ஹவுஸ் ஒன்றில் இப்போ தற்காலிகமாக வங்கதேசத்தினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. சேஃப் ஹவுஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, பொதுவாக உளவாளிகள், வெளிநாட்டு அரசியல் புள்ளிகள் இவங்கெல்லாம் தங்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற ரொம்ப சேஃபான ரகசியமான முக்கியமான இடமாகும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா, கடந்த திங்கட்கிழமை அவசரமாக ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு வந்த நிலையில் அவங்களுக்கு மாற்றிக்கிறதுக்கு கூட துணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்தது. சேஃப் ஹவுஸில் இப்போ அவங்க தங்க வச்சுக்கப்பட்டிருக்க நிலையில் அவங்களுக்கு இன்னுமே தேவையான பொருட்கள் வழங்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது. இதன் பிறகு அவசரமாக வந்ததால் கூடுதல் உடைகளும் அன்றாடத்துக்கு தேவைக்கான பொருட்களும் உபயோகப் பொருட்களுமே எடுத்துகிட்டு வர முடியாத நிலை அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்டது அப்படின்னு அந்த நேரத்திலே செய்திகள் வந்தது. இதன்படி தான் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேற வங்கதேச இராணுவத்தால் 45 நிமிஷம் மட்டும்தான் அவங்களுக்கு அவகாசம் அந்த நேரத்தில் அளிக்கப்பட்டது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க தன்னுடைய சகோதரி ஷேக் ரெஹானா மற்றும் அவரோட நெருங்கிய உதவியாளர்களோட இராணுவ போக்குவரத்து ஜெட் விமானம் மூலமாக இந்தியாவுக்கு அவசரமாக கிளம்பி வந்தாங்க. டெல்லிக்கு அருகே இருக்கிற ஹிண்டன் விமானப்படை தளத்திலையுமே தரை இறங்கினாங்க. அந்த நேரத்தில் மிக பரபரப்பாக அந்த செய்தி பேசப்பட்டது. ஆனால் அப்படி வர நேரத்தில் அவங்களுக்கு போதிய டைம் இல்லாததால் உடைகளும் எடுத்து வர முடியல. இதனால் இப்போ வரைக்குமே அவங்களுக்கு போதிய உடைகளும் தேவையான பொருட்களும் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற நிலையில தான் இந்திய அதிகாரிகள் மூலமாக அவங்களுக்கு உடைகளும் இன்னும் சில தேவையான பொருட்கள் என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலுமே கூட அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இன்னும் தேவைக்கு அதிகமான உடைகள் வாங்கி கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஷேக் ஹசீனா வேற ஏதேனும் நாட்டில் அடைக்கலம் பெறுற வரைக்கும் இந்தியாவில் தற்போது அவங்களுக்கு புகலிடம் அளிக்கப்பட்டிருக்கு. இந்திய பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இப்போ அவங்களுக்கு ரொம்ப சீரியஸாக பாதுகாப்பு வழங்கி வராங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது அவரோட வீடு இருக்கிறதா கருதப்படுற அந்த பகுதிக்கு அடிக்கடி ஒரு கருப்பு நிற கார் உள்ளேயும் வெளியும் போயிட்டு இருக்கிறதால அவர் இடமாற்றம் செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற கேள்விகளுமே எழுந்திருக்கு. இதற்கிடையில் வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு இன்னைக்கு பதவியேற்கிறாங்க. வங்கதேசத்தினுடைய நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் இடைக்கால பிரதமராக பதவியேற்க இருக்கிறாரு. இவர் பிரதமர் அதிகாரத்தோட பதவி ஏற்றாலும் பிரதமர் என்ற பெயர் இவருக்கு இருக்குமா அப்படிங்கிற விவரம் வெளியிடப்படலை. ஏன் அப்படின்னா, நாட்டினுடைய தலைவர் புதிய அரசினுடைய தலைமை ஆலோசகர் என்ற பெயரில் தான் இவர் பதவியேற்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அந்நாட்டினுடைய இராணுவ தளபதி ஜெனரல் வாக்கர் உஸ்மான் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இடைக்கால அரசாங்கம் இன்று இரவு 8 மணிக்கு பதவியேற்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா, யூனுஸ் தலைமையிலான ஆலோசனை குழுவில் 15 உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இராணுவ தளபதி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர் இவர் அப்படிங்கிறதுமே கவனிக்கத்தக்கது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவும் இந்தியாவிற்கு மிக நெருக்கம். தற்போது யூனுஸ் இதற்கு இடையில வந்திருக்கிறது இந்தியாவிற்கு ஒரு வகையில் சாதகமாக தான் பார்க்கப்படுது. அதே சமயம் இவர் அமெரிக்காவுடைய சிஐஏவிற்கும் மிக நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கிடையில் பார்த்தோம்னா, இவரை தேர்வு செய்ததற்கு பின் வேறு சில அரசியல் அழுத்தங்களும் சர்வதேச திட்டங்களும் இருக்கலாம் அப்படின்னுமே சந்தேகிக்கப்படுது.